ஜெயம் கொடுக்கும் இயேசு உன்னை சுகமாக்குவார். ஜெயம் கொடுக்கும் இயேசு. நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தராலே வரும். ஜெயம் கர்த்தரால் நமக்கு வரும். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்துவார்கள். ஒரு யுத்தம் பண்ணுவதற்கு அந்த நாட்களில் குதிரையை பயன்படுத்தினார்கள். அதை ஆயத்தப்படுத்துவார்கள். குதிரை வேகமாக ஓடும். குதிரையை பார்த்தாலே பயம் வரும். குதிரை பல விதத்தில் யுத்தத்துக்கு பழக்குவிப்பார்கள். எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துவார்கள். ஆனால் அந்த குதிரையினால் எந்த ஜெயமும் வராதாம். ஜெயமோ கர்த்தராலே வரும். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மருந்துகள், பலவிதமான மாத்திரைகள், பலவிதமான ஆயத்தங்கள் எல்லாம் நாம் செய்யலாம். ஆனால் நமக்கு சுகம் கொடுக்கிறவர், நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன் அவரால் ஜெயம் கொடுக்க முடியும்? அவர் இந்த உலகத்தில் வந்தபோது மக்களுடைய பாடுகளை பார்த்தார். அவருக்கு ஒரு அபிஷேகம் இருந்தது. அவர் மேலே ஒரு வல்லமை இருந்தது. அவருக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. அந்த வல்லமை, அந்த அதிகாரம், அவைகளெல்லாம் அவருக்கு இருந்த அந்த அபிஷேகம், இதெல்லாம் எப்படி அவருக்கு வந்தது? அவர் இந்த உலகத்தில் பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார். பாவத்துக்கும் மற்ற எல்லாவற்றுக்கும் பரிகாரம் செலுத்த சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தினார். ஆகையினாலே அவர் எங்கே போனாலும் மக்களுக்கு சுகம் கொடுக்க ஆயத்தமாயிருந்தார். இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்க, நமக்கு பலன் கொடுக்க, நமக்கு ஜெயத்தை கொடுக்க, நமக்கு நல்ல விடுதலை கொடுக்க அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். இந்த எண்ணெயெல்லாம் நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு ஆயத்தம். நீங்கள் வீட்டிலேருந்து புறப்பட்டு வந்திருக்கிறீங்க, வீடுகளில் தங்கி இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார் என்று இன்று விசுவாசியுங்கள். ஜெயம் கர்த்தரால் தான் வரும். மனுஷனாலே கூடாததெல்லாம் தேவனாலே கூடும். மருந்துக்களாலும் மாத்திரைகளாலும் கூடாததை தேவன் தம்முடைய கரத்தினாலே உங்களுக்கு நிறைவேற்ற வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். அதனாலே ஆயத்தம் நல்லது, ஆனால் ஜெயம் கர்த்தராலே தான் வரும். இன்றைக்கு உங்களுக்கு சுகம் கர்த்தராலே வரும். அவருடைய நாமத்தில் நமக்கு சுகம் உண்டு. நீதிமான் அவருடைய அரணுக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானாம். ஆண்டவர் உங்கள் வீட்டில் சுகத்தை தருவார். வீடுகளில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை தருவார். ஆண்டவர் ரெண்டாவது எதை ஜெயிக்கிறார்? ஏசாயா 25:8 வாசியுங்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குகிறவர். இந்த உலகத்தில் மனுஷனுக்கு ஏற்படுகிற மகா பயங்கரமான கசப்பான அனுபவம் மரணம். மரணம் வந்து மனிதனுக்கு நிந்தையை கொண்டு வரும்.
அது வேதனையை கொண்டு வரும். மரணத்தை போல வலிமையானது இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கிவிட்டார். எப்போ அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார்? அவர் உயிரோடு எழும்பின போது. இயேசுவும் மரித்தார் நம்மை போல. ஆனால் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஜெயமாக மரணம் வரும்போது என்ன நடக்கும்? கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் எங்கே வடியும்? முகத்தில் வடியும். ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி முகத்தில் உள்ள கண்ணீர் யாவையும் துடைப்பார். உனக்கு வந்த நிந்தை எல்லாவற்றையும் அவர் பூமியில் இராதபடி எடுத்து போட்டார். கர்த்தர் அதை சொன்னார், அதை செய்வார். சிலருக்கு எப்பவுமே மரண பயம் இருக்கும். அந்த மரண பயம் மக்களை பிடித்து வாட்டும். உனக்கு மரண பயம் இருக்குதா? மரணத்தை பற்றி பயப்படாதே. அவர் மரண பயத்தை அவர் எடுத்து போட்டார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. மரணத்தை பற்றி படிக்கும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசியுங்கள். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இந்த சரீரம் அழிவுக்குரியது. இது ஒரு நாள் அழியாமையை தரித்து கொள்ளும். இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவானது. ஆனால் இது சாவாமையை தரித்து கொள்ளும். அப்போ மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்மை ஆண்டவர் படைத்திருப்பது நித்தியத்துக்காக படைத்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவன் நமக்கு எப்படி வரும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்க ஆண்டவராகிய இயேசு அவர் மரணத்தை ஜெயமாக அவர் மாற்றியிருக்கிறார். 55ஆம் வசனம். மரணமே உன் கூர் எங்கே? உன் கூர். மரணம் என்று சொல்லும்போது அதுக்கு கூர்ன்னு சொன்னால் என்னது? ஒரு முள். மரணம் என்பது ஒரு முள் போன்றது, கூர்மையானது. அது கூர் எங்கே? அந்த கூரை ஆண்டவர் எடுத்துட்டார். காரணம், நாம் அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுனால இந்த உலகத்திலேயே மக்களை நம்மை விட்டு பிரிக்கிற அந்த பயங்கரமான மரணம் அதனுடைய கூர் முறிந்து போயிட்டு. காரணம், நம்ம எல்லாரும் உயிரோடு எழும்புவோம். நமக்கு உயிர்த்தெழும் வல்லமை உண்டு. அந்த மரணத்தின் கூரை இன்றைக்கு யாராவது மரண பயத்திலேயோ மரணத்துக்கு அடுத்த ஆபத்தான கட்டத்தில் நீ இருந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை சுகமாக்குகிறார். ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறார். அடுத்த வசனம் வாசிங்கள். பாதாளமே உன் ஜெயம் எங்கே? உன் ஜெயம் எங்கே? அந்த உலகத்தில் பாதாளம்னு ஒன்று இருக்குது. பிசாசுகளுக்கெல்லாம் அந்த பாதாளம் நியமிக்கப்பட்டிருக்குது. இயேசு போன வழியில் ஒரு பிசாசு கத்துது, எங்களை இந்த பாதாளத்துக்கு நீர் அனுப்பிடாதையும், எங்களுக்கு அந்த நாள் இருக்குது, அந்த நாளில் போயிடும், இப்போவுமே எங்களை பாதாளத்துக்கு அனுப்பிடாதையும். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் மோட்சம் வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம அந்த பாதாளத்துக்கு போக வேண்டியதில்லை. பாதாளத்தை நம்ம ஜெயித்திருக்கிறோம். ஆமென். நீ பாதாளத்துக்கு போக வேண்டியதில்லை. உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு உன் பாவம் மன்னிக்கப்பட்டு நிச்சயம் உனக்கு இருந்தால் நீ பாதாளத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆண்டவர் உன்னை கொண்டு போகிற இடம், அவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போவார். அதனாலே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நீ தைரியமாக சொல்லலாம். அடுத்தது, மரணத்தின் கூர் பாவம். மரணத்தின் கூர் பாவம். பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவர். மரண கட்டுகள் உன்னை விட்டு வெளியே வந்துடும். உனக்கு விரோதமாக உன்னை சாகடிக்கணும்னு செய்வனை வைப்பான், மந்திரம் வைப்பான், வியாதிகளை அனுப்பி வைப்பான், பல காரியங்களை செய்வான். ஆனால் இயேசு அதெல்லாம் ஜெயித்திருக்கிறார். இயேசு அதெல்லாம் மேற்கொண்டிருக்கிறார். இயேசு அதற்கு அற்புதம் செய்திருக்கிறார். இயேசு அதற்கு அடையாளம் செய்திருக்கிறார். கைகளை சுற்றி நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் மரண பயம் உன்னை விட்டு நீங்குது. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உனக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுத்திருக்கிறார். நீ பாதாளத்தை ஜெயித்தவன், நீ மரணத்தை ஜெயித்தவன். உன் வாழ்க்கையில் நீ சாகணும்னு நினைக்காத. ஆண்டவர் ஜெயம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் பண்ணுகிற வரைக்கும், நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும். அவர் என்னத்தை முறிக்க மாட்டார்? நெறிந்த நாணலை முறிக்காதவர். மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும். மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர் இருப்பார். நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். ஒரு நாணல் இருக்குது, அதே சின்னதாக இருக்கும், காற்றுல ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த நாணல் நெறிந்து இருக்குது, ஏற்கனவே அது உடைஞ்சிட்டு. அதை ஆண்டவர் உடனே உடைச்சி பிச்சு போட்டுற மாட்டார். நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். ஒரு திரி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, நல்லா உற்சாகமாக எரிஞ்ச திரி மெதுவாக மங்கி அணைய போகுது. நீ அதை ஊத வேண்டியதில்லை, அதுக்கு என்னமும் செய்ய வேண்டியதில்லை, அதே மங்கி போகுது. அது அவர் அணைக்க மாட்டார்னு சொல்லியிருக்குது. உன் சரீரத்தில் நீ பலவீனப்பட்டு போயிருக்கிற. உன் சரீரத்தில் பலவீனம், உன் எலும்புகளெல்லாம் பலவீனப்பட்டுட்டு, உன் சரீரத்தின் அவயவங்கள், உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற சதைகள், ஊன்கள், இதெல்லாமே பலவீனப்பட்டு மங்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் அதை அணைச்சி போட மாட்டார், அதை உடைச்சி போட மாட்டார். ஆண்டவர் அற்புதம் உனக்கு செய்வார், உனக்கு ஜெயம் கொடுப்பார், நியாயம் செய்வார். உனக்கு கை உயர்த்தி உனக்கு நியாயம் செய்வார். உனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை, உன்னை கவனிக்க யாரும் இல்லை. உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கோ, எந்த டாக்டர்கள், எந்த ஆஸ்பத்திரி போகணும், நல்ல ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக முடியாது. போன உடனேயே ஒரு ஊசி போடுற இடத்துல 10 ஊசி போடுவான். ஒரு ரத்தத்தை எல்லாம் என்ன செய்திருவான், எடுத்துருவான். ஒரு தடவை நான் ஆஸ்பத்திரியில் போனேன். எனக்கு எண்ணி பார்த்தேன் எத்தனை தடவை ஊசி எடுக்கிறான், ஊசி கொடு தூத்துறான். எண்ணி பார்த்தேன், 16 தடவை ஊசி போட்டிருக்கான். 16 தடவை ஊசி போட்டு ரத்தம் எடுத்தான். அப்போ தான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே, கஷ்டப்படுற மக்கள் எவ்வளவா கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வேதனைப்படுறாங்க. அந்த வேதனை, அது கஷ்டமான ஒரு வேதனை தான். இப்போ முந்தியெல்லாம் ஒரு ஊசி போட்டு எடுத்து பார்த்து ஒரு ரத்தம் பார்த்துருவான். இப்போ என்னதான் விளங்கலை. அதை எடுக்க வர்ற ஆளாவது படிச்சுட்டு வர்றானா? அது படித்த ஆட்கள் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் லேசாக இருக்குது. இந்த புது ஆட்களை கொண்டு போட்டுடுறாங்க. அதை இப்போ தான் படிக்கிற குட்டிகளை போட்டுடுறாங்க. அதுக்கு எந்த இடத்துல நரம்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நரம்பு இல்லாத இடத்துல குத்திட்டான்.
எனக்கு ஒருத்தன் வந்து குத்துனான் பாருங்க, அப்படி கையே வீங்கி போச்சு. 1 மாதம் ஆச்சு எனக்கு அந்த கை வீக்கம் வத்துறதுக்கு. ஏன்னா அவன் தெரியாது அந்த பையனுக்கு. அவன் அங்கே குத்தி இங்கே திருப்பினா, இங்கே திருப்பினா, அந்த பக்கம் திருப்பினா, அப்புறம் ரத்தமே வரல. ஏன்னா ஏற்கனவே 16 தடவை எடுத்த பிறகு ரத்தம் எங்கே இருக்க போகுது இல்லை. கடைசியில் இன்னொரு ஆள் வந்தான். அவன் வந்து கரெக்டாக அந்த லேபில் நல்லா படித்தவன், எப்படி ரத்தம் எடுக்கணும்னு தெரிஞ்ச ஆள் வந்து எடுத்தான். கரெக்டாக ஒரே குத்தில் எடுத்துட்டான். அருமையானவர்களே, நமக்கு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனால் கஷ்டம்தான். அதுக்காக போகாமல் இருந்துடாதீங்க. அது போகிறது பரவாயில்ல, ஆனால் சுகம் கொடுக்கறது கர்த்தர் தான். அதனால் உங்கள் லைஃப்பில் இந்த கூட்டம் எதுக்காக வைக்கிறோன்னா, இந்த மாதிரி ஆஸ்பத்திரி போக முடியாதவங்க, கஷ்டப்படுற மக்கள், வேதனைப்படுற மக்கள், இவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சுகம் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த வேதனை உள்ள மக்கள், கஷ்டப்படுற மக்களுக்கு நீர் அவங்களுக்கு நியாயம் செய்ய ஆண்டவரே. நீங்கள் நியாயத்தை செய்யுங்க ஆண்டவரே. நியாயம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறேன். அதுக்காக ஸ்தோத்திரம். உனக்கு ஜெயம் கொடுக்கும் வரைக்கும், ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை தள்ள மாட்டார். உனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நியாயம் செய்வார். உனக்கு நியாயம் செய்கிறதுக்கு உன் பாவத்தையெல்லாம் அவர் சுமந்துட்டார். உன்னை நீதிமானா நினைக்கிறார். உனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லமை உடையவர். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால், பொல்லாதவனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, ஆண்டவர் வாலிபர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? பொல்லாதவனை ஜெயித்திருக்கிறார்கள். பொல்லாத ஒரு பிசாசு இருக்கிறான். அவன் வியாதியை கொடுப்பான். அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். அவனுக்கு தெரியாது, வேற ஒன்றும் அவனுக்கு தெரியாது. மக்களை கொல்லணும், அழிக்கணும், திருடணும், அவங்க வாழ்க்கையில் உள்ள நல்ல சுகமாக இருக்கிறவங்கள சுகமற்றவங்கள மாற்றணும். ஆனால் வாலிபர்களை, பொல்லாதவனை நீங்கள் ஜெயித்திருக்கிறீங்க. வாலிபர்கள் இந்த பொல்லாத பிசாசுக்கு பின்னால் போயிடுவாங்க. தவறான காரியங்களை செய்வாங்க. குடிப்பாங்க, கஞ்சா அடிப்பாங்க, ஏதாவது மருந்து ஊசியில் வச்சு குத்திக்கிடுவாங்க. அந்த ஊசியில் போடுற மருந்தெல்லாம் அவன் போடுற மருந்து போட்ட உடனே அப்படியே மேகத்தில் பறக்கிற மாதிரி தெரியுமா? என்ன மாதிரி தெரியும்? மேகத்தில் அப்படி பறக்கிற மாதிரி தெரியும். கொஞ்ச நேரம் அந்த இது போன பிறகு நரகத்தில் இருக்க மாதிரி அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த இருக்கிற அந்த காரியத்துக்காக அவன் அப்படியெல்லாம் பொல்லான காரியத்தை படிச்சுக்கிடுறான். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. தாயின் தகப்பனையும் என்ன செய், கனம் பண்ணு, பொல்லாங்கன்னு ஜெயித்துரு. நிறைய பேருக்கு தாய் தகப்பனை கனம் பண்ண தெரியலை. தாயின் தகப்பனையும் ஏசுகிற ஆட்களை நான் பார்த்துருக்கேன். தாய் தகப்பனை அடிக்கிற ஆட்களை பார்த்துருக்குறேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு அப்பாவையும் பிடிச்சி ஒரு மகன் அடிப்பான். வயசான ஆட்கள், காசு கொடு போய் குடிச்சிட்டு வருவான், அடிப்பான். காசு கொடுக்கலன்னா என்ன செய்வான்? அவங்க வீட்டில் இருக்கிற பீரோவை திறந்து, பெட்டியை திறந்து அவ்வளவு துணிமணிகளை எடுத்துக்கொண்டு நடு வீட்டில் போட்டு எரிப்பான். ஞாயிற்றுக்கிழமை நான் வெளியே போகும்போது இந்த அம்மா வந்து அடும், ஐயா எங்களை அடிக்கிறானே, தாங்க முடியலையே, என் சேலையெல்லாம் போட்டு எரிச்சிட்டான் ஐயா, அத்தனை சேலையும் போயிட்டுயா, எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கானே, ராத்திரி தூங்க விட மாட்டேங்கானே. அவனை கூப்பிட்டு சொல்லி பார்த்தேன், அப்பா அப்படி செய்யாத, கேட்க வழி இல்லை. ஒரு நாள் அவனே
பாத்ரூமுக்குள்ளே போய் செத்து விழுந்துட்டான். அவனே செத்துட்டான். தாய் தகப்பனை இப்படி உபத்திரவப்படுத்தாத, தாய் தகப்பனை கண்ணீர் விட வைக்காத. வாலிபனே, பொல்லாங்கனை ஜெயித்தரு. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கீழ்ப்படி. வாழ்க்கையில் இந்த ஒரு காரியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுமா? தாயின் தகப்பனையும் என்ன செய்ய? கனம் பண்ணு. தாய் தகப்பனுக்கு, பெற்றோருக்கு என்ன செய்தரு? கீழ்ப்படி, முரட்டாட்டம் பண்ணாது. இந்த ஒரே கற்பனையை கைக்குள்ள வச்சிட்டான்னா, கீழ்ப்படிதல், அப்பா அம்மாவை கனம் பண்ணுறது, இந்த ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்துட்டோன்னா வாழ்க்கையில் அந்த பிள்ளைகள் நல்லா வந்துடும். எத்தனை பேர் விசுவாசிகள்? அந்த பிள்ளைகள் நல்லா வந்துடும். அந்த பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இந்த ஒரு காரியத்தை நம்மளால் கற்றுக் கொடுக்க முடியலைன்னா அந்த பிள்ளைகளுடைய பிற்கால வாழ்க்கை மோசமாக போயிடும். அடுத்தது 4:4, 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவன் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். கை வைத்து, பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் உலகத்தை ஜெயித்தவங்க, பிசாசை ஜெயித்தவங்க. காரணம், உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 5:4 வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 2 காரியம் உலகத்தை ஜெயிக்கும். ஒன்று, தேவனால் பிறக்கணும். நம்ம உலகத்தில் தாய் தகப்பன் வழியாக, தாய் மூலமாக இந்த உலகத்தில் பிறந்துட்டோம். ஆனால் நீ தேவனால் பிறக்கணும், தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே பிறக்கணும். அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகம் வாழ்க்கை வழக்கம், உலகத்தின் பாவம், உலகத்தின் பெருமை, உலகத்தினுடைய இச்சைகள், இவைகளுக்குள்ளே நாம் இருந்து வந்த நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து ஆண்டவராக இயேசு சிலுவையில் மரித்து நம்முடைய பாவத்தை சுமந்தார், நம்முடைய சாபங்களை சுமந்தார், வியாதிகளை சுமந்தார், எல்லாவற்றையும் அவர் சுமந்திருக்கிறார் என்று விசுவாசித்து பாவத்தை விட்டுவிட்டு மனம் திரும்பினால் நீ மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் உண்டாகும். ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவர் இப்போ இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜலம் என்று சொல்வது அவருடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை உன் கூட பேசும். உன் இருதயம் கடினப்பட்டு இருந்தால் தேவனுடைய வார்த்தை ஆவியானவரை கொண்டு பேசும்போது உன் உள்ளம் ஒப்பு கொடுக்கும். அதுதான் மறுபடியும் பிறப்பது. உன் மனசு மாறிடும், உன் ஆவி மாறிடும், உன் வாழ்க்கையில் உன் குணம் மாறிடும். கெட்ட பழக்கங்களெல்லாம் விட்டுவிடுவீர்கள். நீங்கள் ஆண்டவரை தேடுவதிலே வாஞ்சி வந்துவிடும். அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அப்போ தான் நீங்கள் ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழுவீர்கள். 1 நாளாகமும் 29:11 வாசிக்கலாம். கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். எல்லாம் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். எல்லாமே உம்முடையது ஆண்டவரே. மாட்சிமை, வல்லமை, மகிமை, ஜெயம் எல்லாம் அவரால் தான் வரும். எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிங்க? உன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகளை மாற்றி உனக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இந்த ராத்திரி உன் பக்கத்தில் இருக்கிறார். உன் வாழ்க்கை மாறும். கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆவலோடு கூட இருக்கிறார். எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த நேரத்தில் உன் பாவத்தை எல்லாம் முதலாவது மன்னிப்பார். வீடுகளில் இருந்து ஆன்லைனில் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் இன்றைக்கு உண்டு.
இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஐயா, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவுக்கு. என் பாவம் மன்னிக்கப்படணும். ஆண்டவர் என் பாவத்தை இன்னைக்கு மன்னிக்கணும். நான் மனம் திரும்பிடுறேன். என் பழைய வழிகளை நான் விட்டுடுறேன். இயேசு என் உள்ளத்தில் வந்து எனக்கு ஜெயம் கொடுக்கணும். முதலாவது உன் வாழ்க்கையில் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஜெயம் கிடைக்கணும். உனக்கு பாவத்தில் விழுந்து விழுந்து கிடக்கிற உனக்கு ஒரு வெற்றி வரணும். கர்த்தர் அற்புதம் செய்யணும், அடையாளத்தை செய்யணும். ஐயா, எனக்கு அந்த பாவம் மன்னிப்பு வரணும். ஆண்டவர் எனக்கு உண்மையாகவே இன்றைக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு ஜெயம் எனக்கு வரணும். அது எனக்கு வந்தால் என் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றி அமைப்பார். எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் கை வைத்து காண்பீங்கள். எங்கே இருந்தாலும் சீக்கிரம் எங்கே இருந்தாலும் கை வைத்து காண்பீங்கள். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கணும், என் வாழ்க்கையில் இயேசு வரணும், எனக்கு ரட்சிப்பு வேணும்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். கை வைத்துன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருங்கள். ஆன்லைனில் வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், குழுக்களில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கை வைத்துன்னு எழும்பி நில்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். முன்னால் வாங்க. வரும்போது எண்ணெய் பாட்டில் இருந்தால் உங்களுக்கு கொடுத்துருந்தால் அதை எடுத்துகிட்டு முன்னால் வாங்க. ஜெபம் பண்ண ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வியாதிக்காக இப்போ ஜெபம் பண்ண போல பாவ மன்னிப்பு உண்டாகணும், அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். முன்னால் வாங்க மெதுவாக. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை தரணும், எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல விடுதலை தரணும், ஆண்டவர் ஒரு கிரியை செய்யணும், அற்புதமாக ஆண்டவர் நடத்தணும். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, என் பாவத்தை மன்னி. எல்லோரும் இந்த ஜெபத்தை சத்தமாக சொல்லுங்கள். எல்லோரும் இந்த ஜெபத்தை சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பா. அதுக்கு பிறகு வியாதிக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும். இந்த நேரத்தில் நான் சொல்கிற ஜெபத்தை வீடுகளில் இருக்கிறவங்களும் இங்கே இருக்கிறவங்க சத்தமாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என்னுடைய பாவங்களை மன்னியும். என் பாவங்களை மன்னிப்பதற்காக கல்வாரி சிலுவையில் எனக்காக ஆணிகள் பட்டு காயங்கள் அடைந்து இரத்தம் சிந்தி மரித்தீர். 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, இயேசுவே, நீர் என் பாவத்தை மன்னித்து அகற்றிவிடும். என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும். உம்முடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும். என்னை மாற்றியறலும், என்னை காத்துக்கொள்ளும், என்னை பலப்படுத்தும். இயேசுவே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். எனக்கு ஒரு சமாதானம் தாரும். எனக்கு ஒரு நிம்மதியை தாரும். எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தாரும். எனக்கு ஒரு பலனை தாரும். என்னை ஆசீர்வதியும். என் கூட வீட்டுக்கு வாரும். என் மனதை ஒப்பு கொடுக்கிறேன். என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாமே நீர்தான் ஆண்டவரே. இனிமேல் எல்லாமே நீர்தான். என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். இந்த ஜெபத்தை நீங்கள் நம்பி உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்திருக்கிறார், இயேசு உள்ளே வந்திருக்கிறார், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுன்னு நம்புங்க. நம்பி தொடர்ந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. இயேசுவை இருக பிடித்து கொள்ளுங்கள், விட்டுறாதீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. பைபிள் வாங்கி வாசிங்க. இந்த ஆலயத்தில் நடக்கிற கூட்டங்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில் நடக்கிற கூட்டங்கள் கேட்டு வாங்கி அதை நீங்கள் தெரிஞ்செடுத்து அவங்க போய் வளரணும் ஆண்டவருக்குள்ளே. அதனால் கவனிங்கள். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். கையில் இந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்துக்கொள்வோம். அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். எண்ணெய் பாட்டில் தூக்கி பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஜெபம். இயேசுவே, இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணுறோப்பா. இயேசுவின் நாமத்தினால இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி போடும்போது அற்புதமாக அதிசயமாக காரியங்கள் நடக்கட்டும். எல்லா போராட்டங்களையும் எடுத்து போடும். நல்ல ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால இந்த எண்ணெயை பூசி ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறேன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும்.
கர்த்தர் அவரை எழுப்புவார். எல்லோரும் ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். ஓ இயேசுவே, இந்த நேரத்தில் இறங்கி வாரும். இந்த எண்ணெயை ஆசீர்வதியும். விசுவாசத்தோடு போடும்போது கை கால்கள் பலவீனங்கள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், வாத நோய்கள் நீங்கட்டும், எல்லா வியாதிகளும் நீங்கட்டும், பிசாசுகள் போராட்டங்கள் மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். இப்பொழுது எண்ணெயை எடுத்து எந்த இடத்துல பலவீனம் இருக்குதோ அதை பூசிக்கிடுங்க. உடம்பெல்லாம் வியாதியாக இருந்தால் உங்கள் தலையில் லைட்டாக நெத்தியில் போட்டு பூசி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். ஆண்டவர் அற்புதம் செய்வார். எல்லாவற்றையும் ஆண்டவர் சுகமாக